பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்வதற்காக போறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த ஆசிரியர்கள்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க. மாணவர்கள்லாம் எப்படி படிக்காங்க, உங்களுடைய கல்வி முறைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்களோடு பேசுகின்றார்கள். அப்போ ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்காங்க, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சம்பளம் உங்களுக்கு போதுமா, உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா படிக்காங்களா, அவங்க படிக்க வைக்க அவங்க சாப்பாட்டுக்கு, உங்க வீட்டில் இருக்கவங்க சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நீங்க உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஊதியம் போதுமா அப்படின்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜர் அந்த ஆசிரியர்களிடத்துல கேட்காரு. அங்கு நின்ற ஆசிரியர்கள் அவரிடத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லுதாங்க. ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார், எனக்கு இந்த சம்பளம் போதும் அப்படின்னு சொல்லுதாரு. ஒரு ஆசிரியர் சொல்லுகின்றார், எனக்கு இந்த சம்பளம் பத்தாது, எனக்கு பிள்ளைகள் அதிகமா இருக்காங்க, என் பெற்றோர்களை நான் பார்க்கணும், அதனால எனக்கு இந்த சம்பளம் பத்தாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை, அவருடைய அனுபவங்களை ஒளிவு மறைவின்றி அன்றைக்கு காமராஜர்கிட்ட சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு காமராஜர் போயிட்டாரு. போன உடனே அன்றைக்கு கல்வி இயக்குநராக இருந்த சுந்தரவடிவேல் கூப்பிடுதாரு. கூப்பிட்டு, இந்த மாதிரி ஆசிரியர்கள்லாம் சம்பளம் பத்தாதுன்னு சொல்றாங்கப்பா, அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பள உயர்வு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வு, ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம், ஆசிரியர்களுக்கான பிராடமண்டு பண்டு அதை பிடிக்கக்கூடிய அந்த திட்டம், ஆசிரியர்களுக்கான ஆயுள் காப்பீடு திட்டம், இப்படிப்பட்ட இந்த திட்டங்களை அன்றைக்கு எப்படியாவது நீங்க போட்டு அன்றைக்கு இருந்த கல்வி இயக்குனர் சுந்தரவடிவேல்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் போட்டு எனக்கு ஃபைல் அனுப்பி விடுங்க, நான் கையெழுத்து போட்டு விடுதேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கல்வி இயக்குனராக இருந்த சுந்தரவடிவேல் அவர்கள் இந்த காமராஜர் அவர்கள் சொன்ன இந்த ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம், பிராடமண்டு திட்டம், சம்பள உயர்வு, எல்லா அவர் சொன்ன திட்டங்கள் எல்லாம் போட்டு கோப்பு பயில் முதல்ல நிதியமைச்சர்கிட்ட போகுது. அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்தவர் அவர் கையெழுத்து போடுறதுக்கு யோசிக்காரு. ஏன்னா ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு, ஆசிரியர்களுக்கு பென்ஷனு, பிராடமண்டு, இன்சூரன்ஸு, இதுக்கெல்லாம் எப்படி பணம் கட்ட, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுவதற்கு அன்றைக்கு இருந்த நிதி அமைச்சர் யோசிக்காரு. காமராஜர் சொல்றாரு, என்ன யோசிக்காத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோப்புல அன்னைக்கு இருந்த நிதி அமைச்சரை கையெழுத்து போட வச்சு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் அதுல கையெழுத்து போட்டு முதலாக இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம், ஆசிரியர்களுக்கான பிராடமண்டு திட்டம், ஆசிரியர்களுக்கான இன்சூரன்ஸ் திட்டம்லாம் முதலில் கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். இந்திய வரலாற்றிலேயே இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் இந்த திட்டம் முதலாக ஆசிரியர்களுக்கு கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகுதான் மற்ற மாநிலங்கள்லாம் காமராஜரை பார்த்து ஒண்ணுனா செஞ்சாங்க. அதே போன்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றும் போது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 4வது பாகத்தில் 45வது பிரிவில் ஒரு சட்டம் சொல்லுது, 14 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போதே இந்த சட்டத்தை எழுதிவிட்டார்கள். ஆனால் எந்த மாநிலமும் எந்த மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சரும் இதை கடைபிடிக்கவே இல்லை. எவ்வளவு முயற்சி பண்ணதாங்க, நடக்கல. 1962 தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொல்லுகின்றார், அனைவருக்கும் இலவச கல்வி என்று. அந்த திட்டத்தை 1962 காமராஜர் தான் கொண்டு வராரு. இந்தியா முழுவதும் எந்த மாநில முதலமைச்சரும் செய்யாத அரிய பெரிய சாதனை அது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து 1962 அனைவருக்கும் இலவச கல்வி கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் தான். அவருடைய வழியில தான் இன்னைக்கு எல்லாம் ஒன்னொன்னா ஒவ்வொரு திட்டமா இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செயலாற்றி கொண்டு இருக்காங்க. காமராஜர் சொன்னால், வறுமை என்னும் இருள் நீங்க வேண்டும் என்றால் கல்வி என்னும் ஒளி ஏற்ற வேண்டும். அதை சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். அப்பவும் சொன்னாரு, கல்வி ஒளி ஏற்றி விட்டால் அவனுடைய வறுமை நீங்கிறோம், வயிற்றுல ஈரம் இல்லாம அவன் எப்படி படிப்பான்னு அப்படின்னு சொன்னாரு. வயிற்றில் ஈரம் இல்லை என்று சொன்னால் அவன் படிக்க மாட்டான், ஒழுக்கமா இருக்க மாட்டான், சாப்பாட்டுக்காக எதையும் செய்ய துணிந்து விடுவான், ஒழுக்கம் பேரும் எல்லாம் போயிரும். அவனுக்கு வயிற்றில் ஈரம் வேண்டும், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடு கொடுப்பதற்கு உழைக்க கற்றுக் கொடுக்கணும்.
இலவசமா அரிசி தரேன், இலவசமா பருப்பு தரேன், இலவசமா சோறு தரேன்லாம் அவர் சொல்லல. படிக்கிறதுக்கு மட்டும்தான் மதிய உணவு கொடுத்தார். வேற எல்லாத்துக்கும் அவர் இலவசம் கொண்டு வரல. உழைக்கணும், உழைக்க கற்றுக் கொடுத்த ஒரு முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். 1953, 54 வரைக்கும் இந்த நாட்டினுடைய கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி 5.4 கோடி தான். 1962 பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் 27.84% அன்றைக்கு கல்விக்காக ஒதுக்கப்பட்டது நிதி. தமிழகத்தினுடைய மொத்த நிதியே 127 கோடி தான். 127 கோடி தான் மொத்த நிதியே வரவு செலவு தமிழ்நாட்டுல. தமிழகத்தில் செலவு செய்யப்பட்ட 127 கோடியில 27.85 கோடி ரூபாய் அன்றைக்கு கல்விக்கு மட்டும் செலவு செய்த மிகப்பெரிய மனிதர் பெருந்தலைவர் காமராஜர் தான். இன்னைக்கு காமராஜரை பற்றி எத்தனையோ பேசலாம். அவர் காலத்துல கடன் வந்துட்டு, அப்படி வந்துட்டு, இப்படி வந்துட்டு. ஒன்றே ஒன்றை சொல்லுகின்றேன், என் ஆசிரிய பெருமக்களே, எத்தனையோ ஆசிரியர்கள் இன்னைக்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கீங்க. இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒருத்தன் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான், தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்னைக்கு ஓய்வு பெற்ற ஏதாவது ஒரு ஆசிரியர், எங்கேயாவது தமிழ்நாட்டுல ஒரு முக்கு மூலையில எங்கேயாவது இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் யாராவது ஒருத்தர் காமராஜரை பத்தி இப்படி பேசினது தப்புயா, அவர் கொண்டு வந்த திட்டத்தினால்தான் நாங்கள் இன்றைக்கு பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கோம், ப்ராடமெண்ட் பணம் பிடிச்சி ரிட்டையர்ட் ஆகும்போது வீட்டுக்கு பணம் வாங்கிட்டு போறோம். இப்படிலாம் யாராவது ஒரு ஆசிரியர் இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன கமெண்ட் பண்ணிருக்கீங்களா? காமராஜருக்காக பரிந்து ஏதாவது ஒரு சின்ன, இன்னைக்கு இருக்க வேலை பார்க்குற ஆசிரியர் பேச வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு அப்படி பேசிங்கன்னா அரசாங்கம் உங்களை வேற எங்கேயாவது தீ கொண்டு அடிச்சு விட்டுருவாங்க. எத்தனையோ ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், இன்னைக்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் இருக்கு. ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கம் எத்தனையோ இருக்கு. ஒரு சின்ன தீர்மானம், காமராஜரை பற்றி முத்தார் என்ற முட்டாள் பேசுனது தப்புன்னு சொல்லி எங்காவது ஒரு சின்ன அறிக்கை கொடுத்திருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு வாட்ஸ்அப்லயாவது ஒரு பேஸ்புக்லயாவது நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர், நான் இன்றைக்கு பென்ஷன் வாங்கி கொண்டு இருக்கிறேன், இந்தியாவிலேயே முதலில் தமிழகத்தில் தான் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர், அவர் கொண்டு வந்த திட்டத்தால் இன்றைக்கு நான் ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டு இருக்கிறேன் என்று எங்கேயாவது ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் இன்னைக்கு யாராவது ஒரு சின்ன கமாண்டாவது இன்னைக்கு பண்ணிருக்கீங்களான்னா இல்ல. காமராஜருடைய நிலை இதுதான். என்ன காரணம்? காமராஜர் தான் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் விளம்பரப்படுத்தல. காமராஜர் தோல்வியுற்ற அந்த காலத்தில் கூட சொன்னாங்க போய் எல்லாரும், ஐயா நம்ம செஞ்சதெல்லாம் நம்ம விளம்பரப்படுத்தியிருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம் ஐயா அப்படின்னு போய் சொன்னாங்க. ஆனா காமராஜர் அவர்கள் சொன்னார்கள், ஏன் விளம்பரப்படுத்தணும்னு, அந்த திட்டத்தை அனுபவிச்சவனுக்கு தெரியாதான்னு அப்படின்னு கேட்டாரு. ஆனால் உண்மையிலேயே அன்றைக்கு காமராஜர் இடத்தில் சொன்னார் பாருங்க ஒரு மனிதன், விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு நான் அதை சிந்திக்கின்றேன். என்னுடைய நாடார் சமுதாயம் இன்றைக்கு நாடார்கள் செய்த அரிய பெரிய சாதனைகளை விளம்பரப்படுத்தியிருந்தால் இன்றைக்கு முத்தார் என்ற ஒரு முட்டாள் இதே மாதிரி பேசியிருக்க மாட்டான். நாட்டிற்காகவும் இந்த கல்விக்காகவும் மக்களுக்காகவும் செய்த அரிய பல செயல்களை இந்த நாடார்கள் செய்திருக்கிறார்கள். இந்த நாடார்கள் இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே மிகப்பெரிய கல்வியாளர்களாக, ஆராய்ச்சியாளர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் யாரையும் விளம்பரப்படுத்தல. அப்படி இன்றைக்கு விளம்பரப்படுத்தியிருந்தால், அல்லது எங்களுடைய சமுதாய மக்களிடத்தில் கூட நாங்கள் விளம்பரப்படுத்தியிருந்தால் கூட இன்றைக்கு ஒருவன் பேசுகின்ற போது எதிர்த்து பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலும் அறிவும் என்னுடைய மக்கள்கிட்ட இருக்கும். இன்னைக்கு நாங்க அதை கூட செய்யல. இதனுடைய பின்விளைவுதான் இன்றைக்கு ஒன்றும் தெரியாத ஒரு முட்டாள் காமராஜரை பற்றி இன்றைக்கு தரைக்குறைவான வார்த்தையில இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அதை தமிழக அரசு பார்த்து வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறது. என் ஆசிரிய சமுதாயமே, என் ஆசிரிய பெருமக்களே, பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசியதென்று ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியராவது நீங்கள் அறிக்கை கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.